இந்தியாவுக்காக களத்தில் ரத்தம் சிந்தி இன்னைக்கு அஸ்வின் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு தென்னாப்பிரிக்காவை ஒட்டுமொத்தமாக கதற விட்டுருக்காரு. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு அவர் இப்படி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தான்னு சொல்லி ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்காவுமே இன்னைக்கு கதிகலங்கி போயிட்டாங்க. ஒரு பக்கம் அஸ்வின் அவருடைய பேட்டிங்கை ரொம்பவுமே அழகாக வெளிப்படுத்தினாலும் இந்த பக்கம் பவுலிங்கில் பும்ரா, சிராஜ் ரெண்டு பேருமே இன்னைக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தென்னாப்பிரிக்கா அணி இந்தியா கிட்ட மண்டிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நடந்த வாவ் மேட்ச் எல்லாருமே பேசப்படக்கூடிய மிக முக்கியமான மேட்சாக பார்க்கப்படுது. இந்தியா இப்போ தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதல் டெஸ்ட் மேட்சை வரப்போற 26ஆம் தேதி விளையாட போறாங்க. இந்த டெஸ்ட் மேட்சுக்காக இந்தியா ரொம்பவே கடுமையாக பயிற்சி எடுத்து வந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்கா அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு மேட்ச்ல கூட விளையாண்டது ஜெயிச்சதே கிடையாது. எல்லா தொடரையுமே தோத்துட்டு தான் இருக்காங்க. அதனால எப்படியாவது தொடரை ஜெயிச்சு தீரணும் அப்படிங்கிற முனைப்போட வீரர்கள் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி வலைப்பயிற்சியில் கடுமையாக ஈடுபடாலும் கூட ஒரு சில பயிற்சி ஆட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. நேற்று தினம் கூட ஒரு பயிற்சி ஆட்டம் ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா ரொம்பவுமே ஒரு அற்புதமான பேட்டிங்கையும் பவுலிங் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதனால ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்கா அணியுமே இந்தியாட்ட சரிஞ்சிருக்கு. ரொம்பவுமே கதறிட்டாங்க. மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு வெறிச்செயலே நடந்திருக்கு இந்திய அணிக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில. முதல்ல டாஸை வின் பண்ண ரோஹித் சர்மா பேட்டிங்கை சூஸ் பண்ணி பேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கிளம்பினாங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ரெண்டு பேருமே நல்ல ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட ரெண்டு பேருமே 30-50 ரன்னுக்கெல்லாம் அவுட் ஆக அடுத்தடுத்து ஜாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல்னு சொல்லி அடுத்தடுத்து எல்லாமே பார்ட்னர்ஷிப் அமைச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி எல்லாருமே சொற்ப ரன்களில் அவுட் ஆக அந்தளவுக்கு தென்னாப்பிரிக்கா கடுமையான ஒரு பவுலிங்கை வீசினாங்க. 120 ரன்னுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 4 விக்கெட்டு மேலே இந்தியா விழுந்துருச்சு. ஸோ இந்தியா தோல்வி பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம அஸ்வின் அவர்கள் அப்போ தான் கிளம்பினாரு. அதற்கு பிறகு அஸ்வின் அவர்கள் ஜடேஜாவை பார்ட்னர்ஷிப்பாக அமைச்சு அதுக்கு பிறகு ப்ளே பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ T20 மேட்ச்சில் எப்படி ஐபிஎல்ல அஸ்வின் அவர்கள் ப்ளே பண்ணுவாரோ அதே மாதிரி அவருடைய பழைய டெஸ்ட் மேட்ச் தொடர பார்க்குற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேட்ஸ்மேன் கூட இந்த அளவுக்கு அடிக்க முடியாத ஒரு பிச்சில் நம்ம அஸ்வின் அவர்கள் அப்படி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். கிட்டத்தட்ட 120 பால்கள் பிடிச்சி 180 ரன் அடித்து அவருடைய இரட்டை சதத்தை மைலளில் தவறிட்டிருக்காரு. எல்லாருமே அவர் கண்டிப்பாக இரட்டை சதம் அடிக்க போகிறான்னு சொல்லி ஆர்வமாக காத்திருந்தோம். 183 ரனுக்கு அவர் இன்றைக்கு ஆட்டம் இழந்திருக்காரு. இதனால் இந்தியாவோட ஸ்கோரானது 200 ரன்கள் சொல்ல போகிற இந்திய அணியை அதற்கு பிறகு தலை நிமிர்த்து கொண்டு போய் 385 ரன் வரைக்கும் மேட்சை கொண்டு போய் முடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு கிளம்பின தென்னாப்பிரிக்கா அணி ஸோ ரொம்பவுமே கம்மியான ஸ்கோர் தான், கண்டிப்பாக அடித்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்காங்க. ஏன்னா இந்த மேட்ச் ஆனது முழுக்க ஒரு 50 ஓவர் மேட்ச் தான் நடக்கப்பட்டிருக்கு. அந்த 50 ஓவருக்கு 383 ரன்கள் கண்டிப்பாக தென்னாப்பிரிக்கா அடிச்சிருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அந்த டைமிங்கில் தான் நம்மளுடைய பும்ராவும் இவர் ஷமியும் ரொம்பவுமே ஒரு அற்புதமான பவுலிங் வெளிப்படுத்தினாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சூப்பரான பவுலிங், ரெண்டு பேருமே போட்டி போட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த மேட்ச்சில் ஆரம்பத்தில் முதல்ல சவுத் ஆஃப்ரிக்கா அணியை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் அமைச்சு சவுத் ஆஃப்ரிக்கா அணி ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது அவங்க பார்ட்னர்ஷிப்பை உடச்சே தீரணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அஸ்வின் அவர்கள் தான் அங்கேயும் களமிறங்கி அவருடைய மேஜிக் பாலால் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் எடுத்த முதல் விக்கெட் மட்டும் தான் அஸ்வின் அவர்கள் அடுத்த 4 விக்கெட்டை மாறி பும்ராவும் ஷமியுமே எடுத்து ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்காவையும் 323 ரன்னுக்கெல்லாம் சுட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 62 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய நேத்தி அபாரமான வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்தியா தென்னாப்பிரிக்காவை இவ்வளோ ரன் வித்தியாசத்தில் இது வரைக்கும் சுட்டினதே கிடையாது. அப்படி ஒரு ரன் வித்தியாசத்தில் இன்னைக்கு இந்தியா டெஸ்ட் மேட்ச்லேயே சவுத் ஆஃப்ரிக்கா சுட்டியிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங்கில் அஸ்வின் பண்ண சாதனையும் பவுலிங்கில் ஷமியும் பும்ராவும் ரொம்ப சூப்பரான பவுலிங் வெளிப்படுத்துறது தான் இந்தியா இந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்போ அவங்களுக்கு பாட்டுல தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ ஒருவேளை கண்டிப்பா இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா பண்ண மிக முக்கியமான சாதனையா இது பார்க்கப்படும். ஸோ கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவை இந்தியா பீட் பண்ண வாய்ப்பு இருக்குமா, இல்ல வேற என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.